அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சுக்கிரன் பற்றி பார்க்க போகிறோம். 12 வீடுகளில் சுக்கிரன் என்ற பலன். உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 12 வீடு வரைக்கும் சுக்கிரன் ஏதோ ஒரு இடத்துல இருப்பார். லக்னத்திலேருந்து 12ஆம் இடத்து வரைக்கும் சுக்கிரன் வந்து எந்த இடத்துல இருந்தால் என்ன பலன் கொடுப்பார் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? சுக்கிரன் யார்? சுக்கிரனாலே ஒரு சொகுசுக்குண்டான கிரகம். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? ஏன்னா சுகபோகத்துக்கு உண்டான பிளானட்டே சுக்கிரன் தான். ஒரு மனிதன் வந்து சொகுசு வாழ்க்கை வாழணும், சொகுசு அனுபவிக்கணும்னா சுக்கிரனோட தயவு வேணும். சுக்கிரன் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். சுக்கிரனால ஒரு இன்பத்துக்கு உண்டான கிரகம். ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விந்தணுக்களை குடிக்கிற கிரகம் சுக்கிரன் தான். பெண்களுக்கு கருமுட்டை குறிக்கிற பிளானட்டும் சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரன் கெடக்கூடாது. தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கிரகம் சுக்கிரனாக இருக்கும். சுக்கிரன் கெட்டு போனவங்களுக்கு பாருங்கள், நல்ல தாம்பத்திய வாழ்க்கை அமையாது, திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. சுக்கிரன் நல்லா இருக்கணும். அது நம்ம கூடவே 7ஆம் இடமும் 7ஆம் அதிபதியும் பார்த்துடணும். ஆனால் சுக்கிரன் ரொம்ப முக்கியம். சுக்கிரன் கெட்டு போனவங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கை இருக்கிறது கிடையாது. கூடவே 7ஆம் இடமும் 7ஆம் அதிபதியும் கெட்டு போச்சுன்னா ஒரு சில பேர் திருமணமே ஆகாமல் போயிடுது. திருமணம் ஆனாலும் ஒரே வீட்டுக்குள்ளே தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிறவங்க நிறைய பேர். அப்போ சுக்கிரன் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு பாருங்கள். சுக்கிரன் வந்து ஒரு அருமையான கிரகம். சரிங்களா? ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்க அத்தனை ஆடம்பரம், சொகுசு, ஒரு லக்ஸுரியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னா சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் அவங்க அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து 1ஆம் இடம், லக்னம்னாலே லக்னம்ங்கிறது லான் போட்டிருக்கும். லக்னம்னாலே 1ஆம் இடம் தான். அந்த லக்னத்தில் சுக்கிரன், அந்த 1ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களாம் பாருங்கள், லக்னத்தில் சுக்கிரன் இருக்கவங்களாம் பாருங்கள் சுகபோகத்தை விரும்புவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ஷனான ஒரு பர்சனாக இருப்பாங்க. இவங்களை பார்த்தால நிறைய பேருக்கு பிடிக்கும். ஒரு கவர்ச்சி தோற்றம், கவர்ச்சிகரமான தோற்றம், ஒரு சிரிச்ச முகம், நல்ல ஒரு நல்ல குணம் இருக்குங்க. லக்னத்தில் சுக்கிரன் இருக்கவங்களாம் பாருங்கள் நல்லவங்களாக இருப்பாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. நல்ல உடம்புல பர்ஃப்யூம் போடுறது, நல்ல ட்ரெஸ் போடுறது, நல்லா நீட்டாக இருப்பாங்க. லக்னத்தில் சுக்கிரன் இருக்கவங்க நல்லா அட்ராக்ட் பண்ணுவாங்க, அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ லக்னத்தில் ஒருத்தர் சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சுக்கிர திசை வருது, கண்டிப்பாக அவங்க லவ் மேரேஜ் தான். கண்டிப்பாக அவங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து காதலை கொடுக்கும், காமத்தை கொடுக்கும், அந்த ஈர்ப்பை கொடுக்கும். அந்த ஈர்ப்புனாலே சுக்கிரன் தான். இப்போ இந்த லக்னத்தில் சுக்கிரன் இருக்கவங்க நல்ல குணம் மனம் படைத்தவங்களாக இருந்தாலும் அந்த சுகபோகத்துக்கு விருப்பத்தை தெரிவிக்கிறவங்களா இருப்பாங்க, சுகபோகத்தை அனுபவிக்கிறவங்களா இருப்பாங்க. லக்னத்தில் சுக்கிரன் இருக்கவங்க. லக்னத்துக்கு வந்து 2ஆம் இடத்துல சுக்கிரன், 2ஆம் இடத்துல சுக்கிரன் குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது, தனஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இவங்க பேச்சே ஒரு இனிமையாக இருக்கும். ஒரு பேச்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கவங்களாம் பாருங்கள் இனிமையாக பேசுவாங்க, அழகாக பேசுவாங்க, கவர்ச்சிகரமாக பேசுவாங்க. அது 2ஆம் இடங்கிறது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அது இனிப்புக்குண்டான பிளானட்டே சுக்கிரன் தான். அப்போ அந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறனால ஸ்வீட்டு, இனிப்பு உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும். இனிப்பு வகையில் அதிகமாக சாப்பிடுவாங்க சுக்கிரன் 2இல் இருக்கவங்க. குளிர்ச்சியான பானங்கள், அந்த கூல்ட்ரிங்க்ஸ்க்கு இவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும். ஐஸ்கிரீம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க பேச்சு இனிமையாக இருக்கும், அவங்க பற்கள் வரிசை அழகாக இருக்கும், அவங்க பேசினாலே ஒரு அட்ராக்ஷன், ஒரு கவர்ச்சி இருக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குங்க. 2இல் சுக்கிரன் இருக்கவங்களாம் பாருங்கள் பணப்பிரச்சனை வராது, குடும்ப வாழ்க்கையை அழகாக கொண்டு போயிடுவாங்க 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கவங்களுக்கு. 3ஆம் இடத்துல சுக்கிரன் மறைவு ஸ்தானம். 3ஆம் இடத்துல சுக்கிரன் மறைவார். இருந்தாலும் அந்த 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் அந்த கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிடுது. 3இல் சுக்கிரன் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணிடுது. இந்த ஓவியம் வரைகிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா இந்த பாட்டு பாடுறது, அந்த இசை நாடகத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் இந்த 3ஆம் இடத்தோட சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கும். அவங்க கையெழுத்து நல்லாயிருக்கும். ஏன்னா 3இல் சுபகிரகம் இருந்தாலே ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும். இப்போ இந்த 3ஆம் இடத்துல சுக்கிரன் சம்மந்தப்பட்டுச்சுன்னா அவங்க கையெழுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கலைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெயரும் புகழும் எடுக்கிறது, நல்ல கம்யூனிகேஷன் பண்ணுறது, நல்லா பேசுவாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கம்யூனிகேட்னா நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். அடுத்தவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேரில் கூச்ச சுபாவம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த 3இல் சுக்கிரன் இருக்கவங்க பாருங்கள் கரெக்டாக நல்லா பேசுவாங்க, ஒரு இனிமையாக பேசுவாங்க. நிறைய கம்ப்யூட்டர் ஃபீல்டு, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் பாருங்கள் 3இல் சுக்கிரன் இருக்கும்.
தகவல் தொடர்பு பார்த்திங்கன்னா அது 3ஆம் இடம் தான். அப்போ அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லது. 3ல் சுக்கிரன் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதரன் சகோதரி இருப்பாங்க. மூத்தவங்க இருக்கிறத விட உங்களுக்கு இளைய சகோதரன் சகோதரி இருக்க வாய்ப்பை உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துரும். இப்போ 3ல் சுக்கிரன் இருக்கிறது மறைஞ்சாலும் கூட, அந்த 3ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சால் கூட அவங்க தனித்து சுக்கிரன் இருக்கிறது நல்லது. ஆனால் ராகோட சனியோட அங்கே செவ்வாயோட எல்லாம் அங்கே சுக்கிரன் இல்லாமல் இருக்கிறது நல்லது. கேதுவோடையும் சுக்கிரன் சேரக்கூடாது தான். கேதுவோட சுக்கிரன் 3ஆம் இடத்துலலாம் சேர்ந்துச்சுன்னா சில பிரச்சனைகள், சில தடங்கள், முயற்சிக்கு தடை இதெல்லாம் கொடுத்துரும். சரிங்களா? சுக்கிரன் வந்து கேதுவோடு இருந்துச்சுன்னா சுக்கிரன் கெட்டு போயிடுவார், ஆனால் கேது நல்லவராக மாறிடுவார். அப்போ எந்த இடத்துல, எந்த பாவத்தில், லக்னத்துக்கு எந்த இடத்துல சுக்கிரன் 3ஆம் இடமாக வருதோ அந்த வீட்டுக்கு அதிபதி யாரோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஏன்னா கேது 3ஆம் இடத்துல இருந்தால் சில விஷயங்களும் மாறுபடும். சரிங்களா? இப்போ 3ல் சுக்கிரன் தனிச்சு இருக்கிறது நல்லது, பாவகிரகங்களோட சேராமல் இருக்கிறது தனிச்சு இருக்கிறது நல்லது, பாவகிரகங்களோட சேராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ஆம் இடத்துல சுக்கிரன், 4ல் சுக்கிரன் இருக்கவங்க பாருங்கள், அவங்க வண்டி வீடு வாகனமெல்லாம் அவங்க பிரம்மாண்டமாக தான் யோசிப்பாங்க. இப்போ 4ல் ஒருத்தர் சுக்கிரன் இருக்கா, நல்ல மொபைல் வச்சுருப்பாங்க, நல்ல ஒரு வாகனம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க செகண்ட் ஹேண்ட் வாங்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க புதுசாக வாகனம் வாங்குறது, புதுசாக வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு அந்த நாட்டம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன்கிறது வீட்டுக்குண்டான கிரகம். அந்த வீட்டுக்குண்டான கிரகம் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்குது. 4ஆம் இடமே வண்டி வீடு வாகனம். அப்போ அந்த இடத்துல ஒரு சொகுசு கிரகம் இருக்கும்போது சொகுசாக வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, நல்ல ஒரு இடம் வாங்குறது, மனசுக்கு பிடிச்சபடி பிரம்மாண்டமாக வீடு கட்டுறது, இதெல்லாமே 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கவங்களுக்கு அமைஞ்சிரும். 4ல் சுக்கிரன் இருந்தால் என்ன, நல்லா வீடு கட்டுவாங்க, நல்ல அடுத்தவங்க பார்த்தாலே ஆச்சரியப்படுற அளவுக்கு வீடு கட்டுவாங்க, நல்ல மொபைல் வச்சுருப்பாங்க, நல்ல வாகனம் வச்சுருப்பாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் 4ல் சுக்கிரன் இருக்கவங்க பாருங்கள், நல்ல வாகனம் வச்சுருப்பாங்க. அது 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி. அவங்க தாயாரே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கும் இவங்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். 4ல் சுக்கிரன் இருக்கவங்களாம் பாருங்கள், அம்மாவோட கருத்து வேறுபாடு இல்லாமல் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நல்ல ஒரு ஒற்றுமையோடு வாழ்வாங்க சொல்லலாம் 4ல் சுக்கிரன் இருக்கவங்க. அவங்க ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். ஏன்னா சுகஸ்தானம் 4ஆம் இடம். இப்போ 4ல் சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல படித்தவங்களா, கல்வி படித்தவங்களாக இருப்பாங்க, நல்ல டேலண்ட்டாக ஒரு நாலேஜபிளான ஒரு பர்சனாக கண்டிப்பாக இருப்பாங்க. 5ல் சுக்கிரன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 5ஆம் இடங்கிறது ஒரு மகாலட்சுமி ஸ்தானம், திரிகோணஸ்தானமே ஒரு மகாலட்சுமி ஸ்தானம். அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறது கடவுளோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். பெண் குழந்தை அமைப்பு இருக்கும். 5ல் சுக்கிரன் இருக்கவங்களுக்கு பெண் வாரிசு கொடுத்துரும், பெண் குழந்தை யோகம் இருக்கும், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கும். மேக்சிமம் 5ல் சுக்கிரன் இருக்கவங்களுக்கு பாருங்கள் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கும். அது சேர்ந்த கிரகம் யாரோட வீட்டில் இருக்காங்க, யாரோட சேர்ந்துருக்காங்க, யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க, அதை வச்சு சொல்லணும். ஆனால் நம்ம தனிச்சு சுக்கிரன் 5ல் இருக்கிறது ஒரு யோகம், நல்ல ஒரு அமைப்பு தான். மகாலட்சுமி ஸ்தானத்தில் ஒரு பெண் கிரகம் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், பூர்வீக சொத்து கிடச்சிரும், நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு. அடிக்கடி டூர் போகிறது, ஏன்னா 5ஆம் இடம் மைண்டை குறிக்கிற இடம். அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால உங்கள் மைண்டே வந்து சுற்றுலா. அப்போ 5ல் சுக்கிரன் இருக்கவங்க பாருங்கள், அடிக்கடி டூர் போகணும், ஊர் சுற்ற போகணும். நம்ம வீட்டிலே இருக்க மாட்டாங்க 5ல் சுக்கிரன் இருக்கவங்க. அடிக்கடி வெளியே போகணும், அடிக்கடி டூர் போகணும், அடிக்கடி ஒரு இடத்துக்கு சுற்றி பார்க்கணும்னு நினைப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா 5ஆம் இடங்கிற மைண்டு, அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால உங்கள் மைண்டே அது மாதிரி தான் செயல்படும். ஒரு ஆடம்பர உல்லாசத்துக்காக வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைப்பாங்க. அடிக்கடி சுற்றுலா ஸ்தலங்கள் போகிறது, சினிமாவுக்கு போகிறது, அடிக்கடி நல்ல ஒரு இடத்துக்கு போய் ஒரு மக்கள் கூடுற இடத்துக்கு போய் பார்க்குறது நிறைய விரும்புவாங்க 5ல் சுக்கிரன் இருக்கவங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். 6ஆம் இடத்துல சுக்கிரன், 6ல் சுக்கிரன் மறைவு ஸ்தானம் கிடையாது. சுக்கிரனுக்கு 3ஆம் இடமும் 8ஆம் இடம் தான் மறைவு, 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாது. அப்போ 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். நல்ல வேலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 6ல் சுக்கிரன் இருக்கிறனால கொடுத்துருங்க. 6ல் சுக்கிரன் இருக்கவங்களாம் பாருங்கள், அந்த கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் 6ல் சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும். ஏன்னா 6ங்கிறது அடிமை வேலை, அடுத்தவங்ககிட்ட சம்பளம் வாங்குறீங்க. அப்போ 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால இந்த சுக்கிரன் ஆடம்பர பொருட்கள் விற்கிற இடத்துல வேலை செய்கிறது, கார்மெண்ட்ஸில் ஃபீல்டில் இருக்கவங்க, துணிக்கடை வச்சுருக்கவங்க, துணி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் இந்த 6ஆம் இடத்தோட சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கும். என்ன எதிரி வந்தாங்கன்னா உங்களுக்கு பெண்ணாக தான் உங்களுக்கு எதிரி வரும். 6ல் சுக்கிரன் இருக்கவங்களுக்கு பெண்களால் தான் பிரச்சனை, பெண்களால் தான் விரோதம், இந்த மாதிரி விஷயங்களும் இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்குது. சரிங்களா? சுபக்கடன் வருங்க உங்களுக்கு. 6ல் சுக்கிரன் இருக்கவங்களுக்கு பாருங்கள் சுபக்கடன், சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது, வளர்ச்சிக்கான ஒரு முன்னேற்றத்துக்கான கடன் வாங்குறது, நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்குறது, இதெல்லாமே 6ல் சுக்கிரன் இருக்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். 6ல் சுக்கிரன் மறைவு தான். அங்கே ராகோடெல்லாம் சேராமல் இருக்கணும், சனியோடெல்லாம் சேராமல் இருக்கணும். இல்லைன்னா 6ல் சுக்கிரன் சனியோட ராகோடெல்லாம் சேர்ந்துட்டாருன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துரும். ஏன்னா 6ல் சுக்கிரன் மறைவு ஸ்தானம் கிடையாது. சுக்கிரனுக்கு 8ம் 3ஆம் இடம் தான் மறைவு ஸ்தானம். சரிங்களா?
ஆனால் பாவகிரகங்களோட சேராமல் இருக்கிறது சுக்கிரன் 6ல் தனிச்சு இருக்கிறது அந்த 6ஆம் இடத்து மூலமாக உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல வேலை, நல்ல முன்னேற்றம், நல்ல ப்ரொமோஷன், பதவி உயர்வு, இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரி இருந்தாங்கன்னா உங்களுக்கு பெண்ணாத எதிரி இருக்கும். சரிங்களா? 7ஆம் இடத்துல சுக்கிரன். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லதுங்க. நல்ல வாழ்க்கை துணை, நல்ல ஒரு கவர்ச்சிகரமான, நல்ல ஒரு அழகான ஒரு வாழ்க்கை துணை, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை, நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை, இன்றைக்கே நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை, நல்ல தாம்பத்திய வாழ்க்கை, இதெல்லாமே 7ல் இருக்க சுக்கிரன் கொடுக்குது. 7ஆம் இடங்கிறது என்ன? காமஸ்தானம். செக்ஸ் அனுபவிக்கிற இடம் 7ஆம் இடம் தான். நண்பர்கள் குறிக்கிற இடம் 7ஆம் இடம் தான். திருமணத்தை குறிக்கிற இடம் 7ஆம் இடம் தான். கூட்டுத் தொழில் குறிக்கிற இடம் 7ஆம் இடம் தான். பார்ட்னர் குறிக்கிற இடம் 7ஆம் இடம் தான். அப்போ அந்த இடத்துல ஒரு அழகான கிரகம், ஒரு சொகுசு கிரகம், ஒரு காமத்துக்கு உண்டான கிரகம் அங்கே இருக்கிறனால இன்றைக்கே தாம்பத்திய வாழ்க்கை, நல்ல ஒரு நண்பர்கள், நல்ல ஒரு வாழ்க்கை துணை கண்டிப்பாக அமையிறது அதில் பார்க்க முடியுது. சந்தேகமே கிடையாது. சரிங்களா? 7ல் சுக்கிரன் இருக்கவங்கள பாருங்கள், நிறைய நண்பர்கள் வச்சுருப்பீங்க. நிறைய ஆண் நண்பர்களாக இருந்தாலும் சரி, பெண் நண்பர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் உங்களுக்கு நிறைய இருப்பாங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன். 8ல் சுக்கிரன் மறையக்கூடாதுங்க. 8ல் சுக்கிரன் மறைஞ்சிச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், திருமண வாழ்க்கையில் தோல்வி, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 8ல் இருக்க சுக்கிரன் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருது. சரிங்களா? ரகசிய வியாதி, மர்ம உறுப்பில் பிரச்சனை, இதெல்லாமே இது 8ல் இருக்க சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால் 8ல் சுக்கிரன் தனிச்சு இருந்தால் கூட ஓகே, அதுவும் இருக்கக்கூடாது தான். 8ல் சுக்கிரன் மறையக்கூடாது. ஆனால் இருந்தாலும் இங்கே ராகோட சனியோட எல்லாம் இருந்துட்டாருன்னா சுக்கிரன் பெரிய அளவுக்கு பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்குது. அதில் மாற்றமே கிடையாது. 9ஆம் இடத்துல சுக்கிரன். 9 சுக்கிரன் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்புங்க. 9ல் சுக்கிரன் இருக்கிறது ஒரு லக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய இடம் அந்த 9ஆம் இடம். அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறது தந்தைக்குன்னு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி. இப்போ 9ல் சுக்கிரன் இருக்குது, உங்களுக்கு சுக்கிரதசை நடந்துச்சுன்னா உங்கள் அப்பா நல்லா இருப்பார், உங்கள் அப்பாவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். இல்லை உங்களுக்கே சுக்கிரதசை இருக்கா, 9ல் சுக்கிரன் இருக்கா, நல்லா படிச்சிருப்பீங்க, தூர பிரயாணம், பிறந்தூர் விட்டு வெளியூர் வெளிமாட்டில் போய் செட்டில் ஆகிருப்பீங்க, இல்லை வெளியூரில் தான் இருப்பீங்க, நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். நல்ல சொகுசு வாழ்க்கை 9ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் அமைச்சு கொடுத்துருது. நல்ல கல்வி, நல்ல ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் 9ல் சுக்கிரன் இருக்கிறத பார்க்க முடியுது. 10ஆம் இடத்துல சுக்கிரன். 10ல் சுக்கிரன் இருக்கலாங்க. 10ல் சுக்கிரன் இருக்கவங்களாம் சினி ஃபீல்டில் இருப்பாங்க, கலைத்துறையில் இருப்பாங்க, இல்லை கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் இருப்பாங்க, இல்லை ஃபர்னிச்சர் கடை, இந்த சோஃபா, கட்டில், மெத்தை, இந்த ஃபர்னிச்சர் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் 10ல் சுக்கிரன் இருக்கும். லேடிஸாக இருந்தால் பியூட்டி பார்லர் வச்சுருப்பாங்க, 10ல் சுக்கிரன் இருக்கும், சம்மந்தப்பட்டிருக்கும். 10ல் சுக்கிரன் சம்மந்தப்பட்டவங்கள கலைத்துறையில் இருக்கவங்க, சினி ஃபீல்டில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்க, வாசனை திரவியங்கள், அந்த பர்ஃப்யூம் கடை வச்சுருக்கவங்களுக்குலாம் 10ல் சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கும். உலகத்தில் இருக்க அத்தனை சொகுசு பொருட்கள், ஒரு நல்ல ஒரு ஆடம்பர பொருட்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் இந்த 10ஆம் இடத்தோட சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கும். இல்லை நான் ட்ராவல்ஸ் வச்சு பண்ணிகிட்டு இருக்கேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஜாதகத்தில் 10ல் சுக்கிரன் கண்டிப்பாக சம்மந்தப்பட்டிருக்கும். சுக்கிரன் சம்மந்தப்படாமல், சுக்கிரன் சுபகிரகங்களோட தொடர்பு இல்லாமல் அவங்க அந்த தொழில் பண்ணவே முடியாது. சுக்கிரன் 10ல் இருக்கிறது நல்லதாங்க. தொழிலுக்கு உண்டான அமைப்பு தான். நல்ல ஒரு அழகு ஒரு ஆர்ட் விஷயம், ஒரு அழகு சார்ந்த விஷயங்கள், கலை சம்மந்தப்பட்ட இது அழகு சார்ந்த இது, நல்ல அறுசுவை உணவு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஸ்வீட் கடை வச்சுருக்கவங்க, இதெல்லாமே பாருங்கள் இந்த 10ஆம் இடத்தோட சுக்கிரன் தொடர்பில் இருக்கும். 11ஆம் இடத்துல சுக்கிரன். 11ல் சுக்கிரன் இருந்தாலே மூத்த சகோதரி அல்லது சகோதரன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மேக்ஸிமம் சகோதரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 11ல் சுக்கிரன் இருக்கிறது நல்லதுங்க. பெண்களால் லாபம், பெண்களால் முன்னேற்றம், பெண்களால் வளர்ச்சி, பிரம்மாண்டமான வாழ்க்கை, ஆசைப்பட்டதை நிறைவேறது, நல்ல தொழில் அமைச்சிக்கிறது, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, இதெல்லாமே இந்த 11ல் இருக்க சுக்கிரன் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துரும். ஆனால் அதுக்கு தசை வரணும், அதுக்கு உண்டான தசை வரணும். 12ஆம் இடத்துல சுக்கிரன். 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 12க்கு சுக்கிரன் அங்கே மறைவு ஸ்தானமே கிடையாது. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது சொகுசு வாழ்க்கையை அனுபவிப்பாங்க. 12ல் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அயன சயன போகஸ்தானம், அங்கே படுக்கை சுகம், அங்கே கட்டில் சுகத்தை கொடுக்கிற இடமே இந்த 12ஆம் இடம் தான். அந்த இடத்துல ஒரு ஒரு சுகபோக கிரகம் இருக்கிறதுனால நல்ல தாம்பத்திய வாழ்க்கை உங்களுக்கு அமையும். இப்போ 12ல் சுக்கிரன் இருக்கவங்கள பாருங்கள் ஒரு அருமையான அமைப்பாக இருக்கும். உங்களுக்கு சுபவிரயங்கள், நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுவீங்க, நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுவீங்க. தூக்கம், நல்ல தூக்கம் வருங்க. கட்டில் மத்தியில் பார்த்திங்கன்னா கட்டில் மத்தி குறிக்கிறதே சுக்கிரன் தான். இப்போ அந்த கிரகமே 12ஆம் இடத்துல இருக்கிறனால அவங்க படுத்து தூங்குனா அப்படியே தூக்கம் வந்துடும் அவங்களுக்கு. அவங்க பெட்ரூமே நீட்டாக வச்சுருப்பாங்க. 12ல் சுக்கிரன் இருக்கவங்களுக்கு ஒரு ஆடம்பரமாக இருக்கும்னு நினைப்பாங்க. தாம்பத்திய வாழ்க்கை அவங்களுக்கு இன்றைக்கே தாம்பத்திய வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும் 12ல் சுக்கிரன் இருக்கவங்களுக்கு. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சுக்கிரனை பற்றி பேசினா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. 12ல் சுக்கிரன் இருக்கவங்களுக்கு பாருங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், அவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை நல்லாயிருக்கும், நல்ல தூக்கம் வரும், நல்ல கரெக்டான டைம் சாப்பிடுவாங்க, தூக்கத்தில் எந்த ஒரு குறைபாடு இருக்காது, நிம்மதியான தூக்கம் வரும், கெட்ட கனவு வராது. 12ல் சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கும். சுப விஷயங்கள் செலவு பண்ணுவாங்க. வீட்டுக்கு நிறைய ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி சந்தோஷப்படுறதெல்லாம் பாருங்கள் அவங்க ஜாதகத்தில் 12ஆம் இடத்தோட சுக்கிரன் கண்டிப்பாக சம்மந்தப்பட்டிருக்கும்.
இப்போ உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், எந்த அமைப்பில் இருக்கா பாருங்கள், யாரோட சேர்ந்துருக்காரு பாருங்கள், அவர் ராகுவோட, சனியோட, கேதுவோட, செவ்வாயோட சேர்ந்துருக்காங்களா, இல்லை குருவோட சம்மந்தப்பட்டிருக்காரா, குரு பார்க்குறாங்களா, வளர்பிறை சந்திரனோட தொடர்பு இருக்கா, இல்லை புதனோட நெருக்கமாக சேர்ந்துருக்காரா, இல்லை சூரியனோட சேர்ந்து அஸ்தமனமாக இருக்காரா, இதெல்லாம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.